ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெல்த்தியான அரிசி அடை தான் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி அடையில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்லி அரிசி, கொஞ்சோண்டு பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொர கொரன்னு அரைக்கணும். அதுக்கப்புறம் தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, இதை புளிக்கலாம் வைக்க வேணாம். அப்படியே நம்ம டைரெக்டாகவே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தொட்டுக்க அடை அவையெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வெல்லம் இருக்குல்ல, ஜாகரி, அதுவும் பட்டர், வெண்ணெய், இது 2 தான் எங்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். ஸோ இந்த மெனுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிஷ்ஷை வந்து குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி, ஆம்லேட், ரசம், ஒயிட் ரைஸ் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் டே ஆஃப்டர் டுமாரோ வந்துட்டு இது தைப்பூசம் அது மாதிரிலாம் வர்றதுனால அன்றைக்கும் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஆனால் ஃப்ரைடே சாப்பிடுவோம். அதனால் இந்த ஃபிஷ்ஷு வாங்கினேன். இது பேர் கிளிச்ச மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனும் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். ஸோ இதை ஆஸ் யூஷுவல் கல் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு மேங்கோ போட்டு ஒரு குழம்பு, ஃபிஷ் குழம்பு வச்சேன். மேங்கோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் எங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிது. ஸோ நாளைக்கு ஒரு மாங்கா வந்து சாம்பாருக்காக வச்சுட்டு இன்றைக்கி இதை ஃபிஷ் குழம்புல போட்டிருக்கேன். ஃபிஷ் குழம்பு ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன், மிளகுலாம். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதே ஃபிஷ்ஷில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 ஃபிஷ் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, மிச்சத்தை நம்ம குழம்புல போட்டுவிட்டோம். பாருங்கள், குழம்பு கொதிக்குது. மாங்காவும் ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்குறோம். பெப்பரும் நான் எப்பவுமே இறக்கும் போது போடுவேன். அதில் ஆல்ரெடி மிளகு, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கோம். மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு. புளி தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கோம். குழம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி மாதிரி விட்டோம்னா அந்த மீன் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஆம்லெட் எப்பயும் போல் ஒரு ஆனியன் ஆம்லெட், மிளகு ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த சமையல் பண்ணுறதுக்கு தாண்டி இந்த கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. இந்த நான்வெஜ் பண்ணுற அன்றைக்கி இல்லை, மற்ற நேரத்துலையும் அப்படி தான். இதை பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ் மேலே இருக்க பிளேட்டெல்லாம் எடுத்து எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு மார்னிங் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ என்ன சொல்கிறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். ஆளெல்லாம் நம்மளால் இப்போ வச்சுக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புது கதையாக